சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிறது இங்க பார்ப்பட்டு இதுல லெசன் 1 பிரார்த்தனான்னு இருக்கு. இந்த பிரார்த்தனான்றது ஃபுல்லா ஸ்லோகங்கள் தான் கண்ணா. சரியா? இந்த ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பாடம் வாசிக்கிறதுக்கு ஒன்னும் நிறைய நீங்க சம்ஸ்கிருதம் வாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் வாசிக்க முடியும். அதனால இந்த லெசன் நம்ம விட்டுட்டு அடுத்த லெசன்ல இருந்து வாசிக்கலாம். இதுல நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி இங்கிலீஷ்ல 1 2 3 4 5 இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் படிச்சோமோ, எப்படி தமிழ்ல 1 2 3 4 வாசிச்சோமோ அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்திலையும் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ்க்கான நேம்ஸ் இருக்கு கண்ணா. சரியா? இப்ப நம்ம இங்கிலீஷ்ல 1 ஆப்பிள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியறதா இல்லையா? அதே மாதிரி இந்த 1 ஆப்பிள் அப்படின்றத தமிழ்ல சொல்லுங்கோ அப்படின்னா உடனே ஹரிப்பிரியா, தயாநாராயணன், தீக்ஷா, ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் எல்லாரும் என்ன சொல்லுவா? ஒரு ஆப்பிள் சொல்லிடுவா. ஏன்னா எல்லாருக்குமே தமிழ் தெரியும். சம்ஸ்கிருதத்துல சொல்லுங்கோ அப்படின்னா அப்போ அந்த ஒரு அப்படின்றத சொல்றதுக்கு என்ன வார்த்தை இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போமா இல்லையா? அதே மாதிரிதான் 2 3 4 இதெல்லாம் சொல்றதுக்கு. அப்போ நமக்கு இந்த நம்பர்ஸினுடைய நேம்ஸ் இத நம்ம நன்னா வாசிச்சு வச்சுட்டோம்னா நமக்கு சம்ஸ்கிருதத்துல நம்பர் சொல்றதுக்கு ரொம்ப சுலபமா வந்துடும். புரியறதா? நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னா நீங்களே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே கடகடன்னு சொல்வீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த குழந்தைகள் எவ்வளவு வேகமா அதுக்கு பதில் சொல்ல போறா பாருங்க. 10 அவதாரங்கள். 10 அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்கள்னு நான் சொன்ன வார்த்தைய சான்ஸ்கிரிட்ல சொல்லுங்கோ அப்படின்னா உடனே குழந்தைகள் எல்லாம் என்ன பதில் கொடுப்பீங்கோ? யாருக்கு தெரியுமோ சொல்லலாம். தசாவதாரம். வெரி குட். தசாவதாரஹா. ஒரு குழந்தை சொன்னான் தசாவதாரஹா. சரி, அங்க குழந்தை ஆரம்பிக்கும் போது தச அப்படின்னு ஆரம்பிச்சா இல்லையா? அந்த வார்த்தை எங்கேயாவது இருக்கான்னு போயிட்டு தேடினா தோருக்கு பருப்பா 10 அப்படின்ற இடத்துல தச அப்படின்ற வேர்டு இருக்கு. அப்போ நம்ம ஒரு நம்பரை சொல்லணும்னா சான்ஸ்கிரிட்ல சொல்லணும்னா அந்த வார்த்தையை தெரிஞ்சுட்டா நமக்கு சுலபமாயிடும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நவ கிரகங்கள். இப்ப இந்த நவ கிரகங்கள்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நான் வேர்டு ஒண்ணு சொன்னேன், நவ அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னப்பா அர்த்தம்? யாராவது சொல்லுவீங்களா? வெரி குட். நவ அப்படின்னா 9. 9 பிளானட்ஸ், நவ கிரகங்கள். சரிப்பா, இங்க சென்னையில ஒரு பெசன் நகர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குப்பா. அந்த இடத்துல 8 லட்சுமிகளுடைய கோவில் இருக்குப்பா. அந்த கோவிலுக்கு சம்ஸ்கிருதத்துல என்னமோ சொல்லுவாளே, யாராவது சொல்ல முடியுமா? 8 லட்சுமிகள். ஆடே, கரெக்டா சொல்லிட்டீங்களே, அஷ்டலட்சுமி. கரெக்ட். சரி, அந்த அஷ்டன்ற வேர்டு இங்க இருக்கான்னு பார்த்தா இருக்கே. இதோ இங்க இருக்குப்ப, அஷ்ட அப்படின்ற வேர்டு இங்க இருக்குப்ப. சரியா? இப்போ நம்ம உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண போறது இல்ல. ஃபர்ஸ்ட் 10 மாத்திரம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த 10 நீங்க வாசிக்கணும். வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு மெமரி ஆயிடுதான்னு செக் பண்ணுவேன். நீங்க ஏகஹா 1, துவௌ 2, த்ரயஹா 3 இது மாதிரி வாசிச்சிட்டீங்கன்னா ஓகே, மெமரி ஆயிடுதுன்னா அடுத்து 11ல இருந்து போயிடலாம். சரி, இப்ப நான் முதல்ல வாசிச்சு காமிக்கிறேன், முதல்ல லிசன் பண்ணிக்கோங்க.
அதன் பிறகு உங்களை வாசிக்க சொல்றேன். ஏகஹ ஒன், द्वौ टू, त्रयः त्री, चत्वारः फोर, पंच, फाइव, षट्, सिक्स, सप्त, सेवन, अष्ट, एट, नव, 9, 10, 10. திருப்பி ஒரு தடவை வாசிக்கிறேன் பட்டு, எல்லாரும் லிசன் பண்ணிக்கோங்க. ஏகஹ 1, द्वौ 2, त्रयः 3, चत्वारः 4, पञ्च 5, षट् 6, सप्त 7, अष्ट 8, 9, 10, 10. இப்ப நான் ஒரு தடவை வாசிச்சு காமிக்கட்டுமா? இல்லைன்னா எங்களுக்கு ஞாபகம் வந்துருத்து, நாங்களே வாசிக்கிறோம் சுவாமின்னா நீங்களே வாசிக்கலாம். குழந்தைகள் என்ன சொல்றீங்க? சரி, ஒரு தடவை வாசிச்சுங்க. ஒரு தடவை வாசிச்சு காமிக்கட்டுமா? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குறதா? கரெக்டா? எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்கறேன் பட்டு, எல்லாருமே வாசிக்கலாம். சரியா? இரு, நான் ஒரே ஒரு தடவை வாசிச்சு காமிச்சுடுறேன். ஏன்னா சில குழந்தைகள் ஒன்னும் அந்த கான்பிடென்ட் வரல, இல்லைன்னா இத்தனை நேரத்து குழந்தைகள் நாங்களே வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ ஒரு தடவை வாசிச்சு காமிச்சுடுறேன். அதன் பிறகு கண்டிப்பா எல்லாரும் வாசிங்கோ. சரியா? குட் பாய்ஸ், குட் கேர்ள்ஸ். ஏகஹ 1, द्वौ 2, त्रयः 3, चत्वारः 4, पञ्च 5, षट् 6, सप्त 7, अष्ट 8, 9, 10, 10. இப்ப குழந்தைகளால வாசிக்க முடியுமா? வெரி குட், வெரி குட். சரி, இப்ப முதல்ல விதுர் வாசிச்சு காமி கண்ணா. एकः 1, द्वौ 2, त्रयः 3, चत्वारः 4, पञ्च 5, षट् 6, सप्त 7, अष्ट 8, 9, 10, 10. வெரி குட் பாய் விதுர். நன்னா வாசிச்ச கண்ணா. ஸ்ரீ நிகேதன் வாசிச்சு காமி கண்ணா. एकः 1, द्वौ 2, त्रयः 3, चत्वारः 4, पञ्च 5, षट् 6, सप्त 7, अष्ट 8, 9, 10, 10. வெரி குட் பாய் ஸ்ரீ நிகேதன். 100 out of 100. நன்னா வாசிச்ச கண்ணா. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ண சடகோபன் வாசி கண்ணா. एकः 1, द्वौ 2, त्रयः 3,
Sat 6 Sapta 7 Asta 8 Nava 9 Dasa 10 Very good boy, Shri Krishna Shadagopan. Nana Vasichapa 100 out of 100. அடுத்தது கிருத்தஜ்ஞன் நீ வாசிக்கணும் கண்ணா. கிருத்தஜ்ஞன் வாசிக்கிறியாப்பா? Adiyan ம். एकः 1 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 9 10 दशः 10 வெரி குட். நன்னா வாசிச்ச பட்டு கிருத்தஜ்ஞன். பட்டு இந்த நயன் வாசிக்கும் போது மட்டும் நவ் அப்படின்னு சொல்லாத பட்டு நவ 9 தச 10 இது ரெண்டு மட்டும் வாசிச்சிருக்கண்ணா. नव 9 दश 10 வெரி குட் பாய் கிருத்தஜ்ஞன். 100 அவுட் ஆஃப் 100. அடுத்தது கேஷவ். கேஷவ் வாசிக்கிறியா கண்ணா? वासिकिरेन अडियन् एकः 1 द्वौ 2 क्रयः त्रयः. கண்ணா अडियन् கண்ணா உன்னுடைய ஆடியோ போயிடுத்து கண்ணா. த்ரயஹா வரைக்கும் தான் கேட்டது கண்ணா. अडियन् फोर्थ என்ன சத்வாரஹா. சத்வாரஹா. चत्वारः 4 ம். पञ्चः 5 பட்டு 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 இங்க பஞ்சஹா சொல்லாது பட்டு. பஞ்ச சொல்லு. पञ्च 5 ம். ஷட் षट् 6 यतिः சப்த 7 ம். அஷ்ட 8 8 ம். नव 9 ம். நயம். ம். தச दश 10 வெரி குட். நல்லா வாசிச்ச கேஷவ். 100 அவுட் ஆஃப் 100. குட் பாய். அடுத்தது ஹரிப்ரியா வாசிக்கிறியா கண்ணா? yes अडियन् ம். एकः 1 அடுத்தது நான் சொல்லட்டுமா பட்டு? yes sir துவௌ 2 oh 2 ம். 2 ம். त्रयः ம். त्रयः ம். 3 ம். चत्वारः ம். 4 ம். ம். पञ्च 5 பஞ்ச 5 ம். पञ्चनल् 5 षट् 6 ம். सप्त 7 ம். ओष्ट 8 नवम 9 दश 10
வெரி குட் வெரி குட் நல்லா வாசி பட்டு 10 வரைக்கும் தான் பட்டு ஹரிப்ரியா 10 வரைக்கும் தான் சரியா வெரி குட் ஏகः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10 वेरी गुड कन्ना दीक्षा वासिक्रिया कन्ना दीक्षा Yes, Aryan. एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10 very good nana vachama kanna very good girl Deeksha 100 out of 100 Daya Narayanan vasikriya Aryan. एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10 very good girl Daya Narayanan 100 out of 100 kanna அடுத்தது Aryan. சொல்லு பட்டு Aryan. एकः त्रयः चत्वारः மட்டும் ஏன் Aryan விசர்கம் இருக்கு வெரி குட் கண்டிப்பா நல்ல क्वेश्चन கேட்ட பட்டு நான் அதுக்கு பதில் சொல்றேன் சரியா இப்ப வந்து எல்லாரும் ஒரு தடவை வாசிச்சு முடிச்சுடட்டும் ஓகேவா பட்டு ஓகே வெரி குட் பாய் விதுர் எவ்வளவு விஷயத்தை விதுர் நோட்டீஸ் பண்ற பத்தியா வெரி குட் பாய் அடுத்தது அவிக்னதா நீ வாசிக்கிறியா கண்ணா वासिकरेण Aryan. சரி வாசி एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10 வெரி குட் கண்ணா நல்லா வாசிச்ச கண்ணா விக்னதா வெரி குட் பாய் அடுத்தது அனிருத் வாசிக்கிறியாப்பா அனிருத் கேக்குறதாப்பா அனிருத் சரி குழந்தைக்கு ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் இருக்கு வாசிப்பா ஏகः 1 एकः 1 द्वौ 2 त्रयः 3 चत्वारः 4 पञ्च 5 षट् 6 सप्त 7 अष्ट 8 नव 9 दश 10 வெரி குட் பாய் அனிருத் 100 out of 100 நன்னா வாசிச்ச கண்ணா குட் பாய் அடுத்து ஆதித்யா வாசிக்கிறியா கண்ணா ஆதித்யா एकः 1 2
2 ம் त्रयः 3 ம் चत्वारः 4 ம் पञ्च 5 6 ம் 7 ம் 6 ம் 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 सायिका पटु सप्त 7 7 8 8 ம் 9 9 ம் 10 வெரி குட் நல்லா வாசிச்ச ஆதித்யா குட் பாய். இப்போ யஷ்வந்த்க்கு மாத்திரம் நான் வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டேன், மறந்துட்டேன் கண்ணா. யஷ்வந்த் நீ இப்ப வாசிக்கிறியா கண்ணா? நான் கூட சொல்லி தரட்டுமா? அடியே நானே வாசிப்பேன் அடியே. வெரி குட் யஷ்வந்த், வெரி குட். வாசிப்பட்டு. ஏகஹ 1 द्वे 2 பட்டு द्वे இல்ல பட்டு, द्वौ சொல்லு பட்டு. द्वौ 2 ம் रया ம் 3 ரயா 4 पञ्चः 5 पञ्च 5 பட்டு பஞ்ச பட்டு பட்டு பஞ்ச 5 சொல்லு பட்டு. पञ्च 5 ம் 6 ம் सप्तः 7 பட்டு சப்தஹ சொல்லாத பட்டு, சப்த. सप्त 7 ம் अष्ट 8 नव 9 दश வெரி குட் பாய் யஷ்வந்த், நன்னா வாசிச்ச கண்ணா. 100 out of 100. வெரி குட். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன் கண்ணா. இந்த ஏகஹா இந்த நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த தச அப்படின்ற நம்பர் வரைக்கும் 3 டைம்ஸ் எழுதுங்கோ கண்ணா, வித் த மீனிங். அப்ப நீங்க எப்படி எழுதணும்? ஏகஹா 1, ஏகஹா 1, ஏகஹா 1. இது முடிஞ்ச உடனே துவௌ 2, துவௌ 2, துவௌ 2. இது மாதிரி எழுதுங்கோ கண்ணா. இது நீங்க எழுதும் போது ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டே எழுதுங்கோ, சொல்லிண்டே எழுதுங்கோ. நீங்க எவ்வளவு சத்தமா சொல்லி சொல்லி எழுதுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களால சம்ஸ்கிருதம் ரொம்ப சுலபமா உங்களால கத்துக்க முடியும். உங்களுக்கு சம்ஸ்கிருதம் ரொம்ப நன்னா புரிய ஆரம்பிச்சிடும். சம்ஸ்கிருத வார்த்தைகள் ரொம்ப சரளமா நீங்க படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரியா? அதனால இத 3 தடவை எழுதுங்கோ. ஏகஹால இருந்து தச வரைக்கும் எழுதுங்கோ. சொல்லிண்டே எழுதுங்கோ, சத்தமா சொல்லிண்டே எழுதுங்கோ. எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்கோ கண்ணா. சரியா? இத்தோடு இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. விதுர், நீ ஒரு கொஸ்டின் கேட்ட கண்ணா, அந்த கொஸ்டின் பதில் நாளைக்கு உனக்கு சொல்றேன் கண்ணா. சரியா? ஏன்னா அது நான் இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 7 மினிட்ஸ் ஆகும். அத நாளைக்கு உனக்கு சொல்றேன் பட்டு. ஓகேவா கண்ணா? ஓகே அடியே. வெரி குட். இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா.